Good morning students. Now we are discussing the 6th chapter of 12th standard computer science. So in this session we are going to discuss about the alternative or branching statement. So in the last class we have discussed the simple sequential statement. So we have three types of control structures. In that sequential statement, alternative or branching, and then iterative. So we have discussed the sequential in the last class. Now we are going to see this one, alternative or branching statement. So in our day-to-day life, we need to take various decisions and choose an alternate path to achieve our goal. So நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்மளோட லைஃப்பில் கூட we have more options. அதிலிருந்து ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ we have various decisions, we want to take various decisions அப்படி சொல்லணும். சீக்வென்ஷியல் நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், ஸோ 1 by 1 it will executed அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? சீக்வென்ஷியல் அப்படின்னா 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்குறது ஆல்டர்னேட்டிவ். ஸோ தட் மீன்ஸ் we have more options, from that we choose any one. So maybe we would have taken an alternate route to reach our destination when we find the usual road by which we travel is blocked. ஸோ நம்ம நார்மலாக ரோடு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்காக, பார்த்தீங்கன்னா திடீர்னு அது வந்து ஏதாவது பிளாக் ஆகிருக்கும். ஸோ we have to take diversion இல்லையா, வேறு ரூட் நம்ம பார்த்து போகணும். ஸோ தட் ஒன். ஸோ this type of decision making is what we are to learn through alternative or branching statement. So இந்த மாதிரி ஒரு decision making தான் alternative or branching statement. அதிலிருந்து நம்ம learn பண்ண போகிறோம். Checking whether the given number is positive or negative, even or odd can all be done using alternative or branching statement. So இந்த மாதிரி two optionsல we want to choose any one அப்படின்ற ஆப்ஷன்ஸ்க்கு ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாமே we use this alternative or branching statement தான். So Python provides the following types of alternative or branching statement. So we have three types here for alternative or branching statements. Simple if statement, if else statement, if elif statement. So in the last 11th standard also we have discussed these things. If statement, if else, nested if பார்த்திருப்போம். So instead of that one we have use if, else if kaga they use the keyword elif. So now we are going to see this simple if statement. So if அப்படிங்கிற வேர்டே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. if you are choosing this you can get, otherwise இல்லை நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். இப்போ நீங்கள் இதை சூஸ் பண்ணால் நீங்கள் வந்துட்டு ஓகே யூ கேன் கெட் குட், இல்லைனா இது நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இஃப் யூ ஹேவ் டூ ட்ரெஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம் எதனா ஒன்று இல்லையா. ஸோ அந்த மாதிரி இஃப் அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம கண்டிஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ சிம்பிள் இஃப் இஸ் த சிம்பிளஸ்ட் ஆஃப் ஆல் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துல இடத்துலையுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இஃப் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். நார்மலாகவே நம்ம பேசும்போது இஃப் யூஸ் பண்ணுவோம். கண்டிஷன் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ரிலேஷனல் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ அந்த கண்டிஷனை நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். அதாவது ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நம்ம கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, லெஸர் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லாஜிக்கலில் அண்ட் ஆர் நாட்லாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பேரிசனுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நான் கண்டிஷன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ வி ஹாவ் அ சின்டாக்ஸ் ஆஃப் இஃப். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு இல்லையா, ப்ரோக்ராம் கோட் அப்படின்னாவே வி ஹாவ் டு ஃபாலோ சம் ரூல்ஸ். அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் நான் அந்த ப்ரோக்ராம் எழுதணும் இல்லையா. ஸோ ஹியர் ஆல்சோ வி ஹாவ் அ ஆப்ஷன் இஃப் கண்டிஷன். ஸோ இஃப் அப்படிங்கிற வேர்டுக்கு பக்கத்தில் ஐ ஹாவ் டு கிவ் கண்டிஷன். ஸோ இந்த இடத்துல எதுவும் ப்ராக்கெட் எதுவும் யூஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஐ கேன் கிவ் கண்டிஷன். பட் கண்டிஷன் கொடுத்த உடனே பக்கத்தில் நான் ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணோம், தட் இஸ் கோலன். என்ன பேர் அதுக்கு பேர்? கோலன். இஃப் கண்டிஷன், இந்த கோலன் வச்சாதான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா எரர் தான் காமிக்கும். ஸோ இஃப் கண்டிஷன் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1. இஃப் நான் கொடுத்துருக்கிற கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இட் வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் லைன். ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேனோ அது டிஸ்பிளே ஆகும். என்னோட கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா நான் எதுவுமே எனக்கு டிஸ்பிளே ஆகாது, எம்டியாக தான் எனக்கு கிடைக்கும். ஸோ இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 வில் பி எக்ஸிக்யூட்டட். அப்படி தான் நான் கொடுத்துருக்கேன். சிம்பிள் இஃப் இதுதான், ஒரே ஒரு ஆப்ஷன் தான், நோ மோர் ஆப்ஷன்ஸ். எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், நான் கொடுத்துருக்கிற கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணு. சப்போஸ் இஃப் மை கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், ஸோ நத்திங் வில் டூ இல்லையா, அதுதான். ஸோ இந்த above syntax, if the conditions is true, statements block 1 will be executed. இப்போ இந்த சின்டாக்ஸில் என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா if my condition is true, statements block 1 will be executed. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோன்னா we can understand. Okay, so what is my program is program to check the age and print whether eligible for voting. இப்போ நான் ஒரு ஏஜ் கொடுப்பேன், அந்த ஏஜ் வந்து செக் பண்ணிவிட்டு ஓட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இல்லையான்னு நம்ம சொல்லணும். இது நம்ம தான் கோடிங்ஸ் எழுத போகிறோம் இல்லையா. ஐ ஹாவ் ஒன் ஏஜ்.
இப்போ நான் ஒரு ஏஜ் என்டர் பண்ணுறேன் சிஸ்டத்தில். நான் என்டர் பண்ணுற அந்த இன்புட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஐ எம் யூஸிங் ஒன் வேரியபிள் தட் இஸ் எக்ஸ். we can use any variable. நம்ம ஆல்ரெடி வேரியபிள்ஸில் ரூல்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல்ஃபபெட் இருக்கணும், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஐ கேன் கிவ் எனி வேரியபிள். இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, நான் எக்ஸ் கொடுக்கணுன்ட்டு இல்லை, ஏஜ் அப்படின்னு கூட நான் கொடுத்துக்கலாம், ஏஜ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துக்கலாம், ஏபிசிடி எனி திங் வி கேன் யூஸ். இந்த ரூலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப், இது நார்மலாக இன்புட்டுக்கான சின்டாக்ஸ் இல்லையா? ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். என்டர் யுவர் ஏஜுங்கிறது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். ஏன் அப்படின்னா என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபார்மேட்டாக இருக்கும், ஐ கேன் கிவ் மை ஏஜ், இல்லைனா எம்டியாக நிற்கும். இப்போ நம்மளுக்கு தெரியாது என்ன கேட்குது ப்ரோக்ராமில் அப்படின்னு தெரியாது இல்லையா? ஸோ ஃபார் தட் பர்பஸ் வி யூஸ் திஸ் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இன்புட் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு அண்ட் வித்தின் த ப்ராக்கெட் கோட்ஸ்குள்ளே எனி திங் வி கேன் கிவ் ஃபார் டிஸ்பிளேயிங். என்டர் யுவர் ஏஜ்னு கொடுக்கலாம், வெறும் ஏஜ்னு கொடுக்கலாம், எனி திங் நான் எனக்கு எப்படி எனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த லைன்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் ஓப்பன் பண்ண பேராந்தசிஸ்க்கு இங்கே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஓப்பன் பேராந்தசிஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கு நானும் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ சப்போஸ் நான் ஒரு பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணலைனாலும் ஐ வில் கெட் அன் எரர் ஒன்லி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஃபார் ஸ்டோரிங் த இன்புட். நான் கொடுக்குற இன்புட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஐ யூஸ் ஒன் வேரியபிள் எக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வாட் இஸ் மை கண்டிஷன்? இஃப் x is greater than or equal to 18. சப்போஸ் என்னோட ஏஜ் வந்து 18ஆவோ இல்லை 18 எபோவா இருந்துச்சுன்னா வாட் இஸ் மை ஸ்டேட்மெண்ட்? print you are eligible for votingனு வரணும். நான் கொடுக்குற இன்புட் என்ன வேணால் கொடுக்கலாம், ஆனால் என்னோட கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 and above. நான் 18 and above கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் ஸ்க்ரீன்லன்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வரும். சப்போஸ் இஃப் ஐ எம் கிவிங் பிலோ 18 அப்படின்னா எனக்கு எதுவும் வராது, ஏன்னா நான் எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. என் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நான் செய்ய சொல்லியிருக்கேன், ஒரு எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் மை கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா நான் எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல, அப்போ எனக்கு எம்டியாக தான் இருக்கும் ஸ்க்ரீனில். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா அவுட்புட் 1 பாருங்கள். இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 18 எனக்கு என்ன வரும்? நான் ரன் பண்ண உடனே என்டர் யுவர் ஏஜ்னு வரும். ஸோ இஃப் they are asking enter your age ன்னு கேட்டவுடனே if I am giving 34 னா 18 and above சொல்லியாச்சு. அப்போ 34 is above 18 இல்லை, அப்போ என்ன ரிசல்ட் வரும்? you are eligible for voting. இப்போ இன்னொரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க enter your age. நான் if I am giving 16 below 18 அப்படின்னா எனக்கு எதுவுமே ரிசல்ட் வராதில்ல. ஸோ here is a empty one இல்லையா? ஸோ this will we will execute in Python screen பண்ணலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா I want to get one new screen. என்ன பண்ணணும்? file new file or control+n anything you can give. so இது என்னோட new screen. here நம்ம அதே ப்ரோக்ராமை டைப் பண்ணுவோமா? anything we can use ன்னு சொல்லியாச்சு வேரியபிளுக்கு. I am using age equal to, okay, age equal to what is the keyword we have to give? int and then ஒரு bracket, அதுக்கப்புறம் input and one more parenthesis. so this is called a parenthesis. what is that? parenthesis. and then we have to give what is that? input ஒரு quotes கொடுத்துட்டு enter your ஏஜ். பார்த்தீங்கன்னா நான் வந்து என்டர் அப்படிங்கிறதுக்கு ஸ்மாலி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் என்ன வேணால் நான் கொடுக்குறேன். இப்போ ஏஜுக்கு பதில் எஸ்ஜிஜின்னு கொடுத்தனால எனக்கு அங்கே அதான் பிரிண்ட் ஆகும். ஸோ ஏஜிஇ ஒரு கோலன் வச்சுக்கிறேன், ஏன்னா ஒரு நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ நான் ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டராக இருக்கனால வி கேன் சேஞ்ச் இன்ட்டு கேபிட்டல் லெட்டர். ஸோ இப்போ என்டர் யுவர் ஏஜ்னு எனக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்காக நான் நீட்டாக கொடுத்துட்டேன். அண்ட் தென் வி ஹாவ் டு க்ளோஸ் திஸ் கோட்ஸ் அண்ட் ஒன் ப்ராக்கெட். ஆல்ரெடி ஐ ஹேவ் ஒன் ப்ராக்கெட் இல்லையா? சாரி. ஸோ ஹியர் ஒன் மோர் ஓப்பன் பேராந்தசிஸ் இருக்குது இல்லையா? அப்போ இன்னொரு ஓப்பன் பேராந்தசிஸ் நான் கொடுத்துட்டேனா? ஸோ அப்போ என்னோட ஏஜஸ் எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்? ஏஜ் அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஐ ஹாவ் டு கிவ் கண்டிஷன் இல்லையா? வாட் இஸ் தட்? இஃப் என்ன எங்கே இருக்குது என்னோட வேரியபிள் இன்புட்? ஏஜ் அப்படிங்கிற வேரியபிள். ஸோ என்னோட கண்டிஷன் என்ன? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. ஸோ ஓட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் நம்மளுக்கு தெரியும்ல, 18 and above நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மை கண்டிஷன் இஸ் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு இருந்தா ஸோ நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். என்ன பிரிண்ட்டு? எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். யூஆர் என்ன கொடுத்துருக்காங்க? யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஸோ யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். இது எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும்ல. ஸோ தட்ஸ் ஆல். மை ப்ரோக்ராம் இஸ் கம்ப்ளீட்டட் இல்லை? இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணணும். ஸோ ஃபைலில் போயிட்டு சேவ். ஸோ ஃபைலில் சேவ் கொடுத்தோம்னா ஃபைல் நேம் கேட்கும். ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ஓட்டிங் ஏதோ என்ன கொடுத்துக்கலாம். ஓகே, ஓட்டிங் கொடுத்துட்டோம். நார்மலாகவே எக்ஸ்டென்ஷன் .py வந்துடும் இல்லையா? ஸோ சேவ் கொடுத்தாச்சு. வாட் இஸ் மை ப்ரோக்ராம் நேம்? ஃபைல் நேம் voting.py. ஸோ நான் ஐ வாண்ட் டு ரன் திஸ் இல்லை?
F5 ரன் கொடுத்தோன்னே இன்வாலிட் சின்டாக்ஸ் கேட்குது. ஓகே, ஸோ ஏன் வந்து இன்வாலிட் சின்டாக்ஸ் சொல்லுது, நம்ம ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கோம்ல, இந்த கண்டிஷனுக்கு பக்கத்தில் ஒரு கோலன் பாருங்கள் சின்டாக்ஸில் இருக்குல்லதோ, கண்டிஷன் பக்கத்தில் கோலன் இருக்கா, பட் வி மிஸ்டு தட் ஒன். இல்லை, இங்கே நம்ம என்ன பண்ணலை, கோலன் கொடுக்கல ஆமாவா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இன்வாலிட் சின்டாக்ஸ் காமிச்சுதா, இஃப் ஒரு கோலன் கொடுக்கலின்னா கூட இட் இஸ் ராங் ஒன்லி. ஸோ இப்போ நான் ஒரு கோலன் கொடுத்துட்டேன்னா எந்த மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணனாலும் நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு சேவ் அண்ட் தென் யூ ரன். ஓகே ஓகே. ஸோ எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டெண்டட் பிளாக், ஆல்ரெடி இந்த இன்டென்டேஷன் அப்படிங்கிறது ஒன்று பார்த்துருக்கோம்ல, அதாவது டேப் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். தட் மீன்ஸ் டேப்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா ஆர்டராக வந்துட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கிவிங் ஒன் டேப், ஒரு டேப் தள்ளி நான் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ தான் இதுக்கான மீனிங் கரெக்டாக வரும். நவ் ஐ வாண்ட் டு சேவ், ஆஃப்டர் தட் ஐ வாண்ட் டு ரன். ஸோ ரன் கொடுத்துட்டேனா இப்போ கேட்குதா, என்டர் யுவர் ஏஜ் அப்படி சொல்லிட்டு இருக்கா இல்லையா, என்டர் யுவர் ஏஜ். ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம், என்டர் யுவர் ஏஜ் நான் 18 டைப் பண்ணாலும் எனக்கு கண்டிஷன் வந்து ஈக்குவல் டு 18 நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ கேன் கெட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் voting. இப்போ நான் மறுபடியும் வேறு ஒரு ஏஜ் கொடுத்து பார்க்குறேன், என்டர் யுவர் ஏஜ், அதாவது லைக் 50 கொடுத்தனால எனக்கு என்ன கிடைக்கும், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் voting. ஏன்னா நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கிவிங் ஒன் மோர் ஏஜ் பிலோ 18 கொடுத்து பார்க்கலாமா. ஸோ என்டர் யுவர் ஏஜ் இருக்குது, 17 கூட கொடுப்போம். பிலோ 18 கொடுத்தனா என்ன கிடைக்கணும், ஏதாவது ரிசல்ட் வரணுமா, நான் அப்படி சொல்லவே இல்லை. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தால் தான் எனக்கு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் votingனு வரணும்னு நான் கோடிங் எழுதியிருக்கேன். ஆனால் பிலோ 18 வந்துச்சுன்னா நான் எந்த கோடிங்ஸுமே எழுதலை. ஸோ ஐ வில் கெட் நத்திங். ஓகே, ஸோ அப்போது ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு. ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பட் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எனக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ அது பேர் தான் என்ன சொல்கிறோம், சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இஃப் மை கண்டிஷன் இஸ் ட்ரூ, ஐ ஹாவ் ஒன் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். இஃப் மை கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், ஸோ ஐ ஹாவ் நத்திங். எனக்கு எந்த ரிசல்ட்டுமே வராது இல்லையா. So as you can see in the second execution, no output will be printed, only the Python prompt will be displayed because the program does not check the alternative process when the condition is failed. Now ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் I have one statement. சப்போஸ் என்னோட கண்டிஷன் ஃபெயிலாக இருந்தால் எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நான் இதை பண்ணுன்னு நான் சொல்லவே கிடையாது. ஸோ அப்படின்னா எனக்கு வெறும் எம்டி ப்ராம்ப்ட் மட்டும் தான் கிடைக்கும், எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு கிடைக்காது. So this is if statement, simple if, அதாவது one option only we have இல்லையா. So next we are going to see this if else statement. So that one we will discuss in the next session. Okay, thank you.